சுங்குவார் சத்திரம் அருகே கர்ப்பிணி பெண்ணை கொலை செய்து கழிவுநீர் கால்வாயில் சடலம் வீச்சு. காவல்துறையினர் தீவிர விசாரணை. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அடுத்த மதுரமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் 40 வயது முருகன் மற்றும் 34 வயது தேவி தம்பதியினர். தேவி 3 மாத கர்ப்பமாக உள்ளார். இந்த நிலையில் திருமங்கலம் பகுதியில் பாலாஜி என்பவரின் வீட்டில் எம்ப்ராய்டிங் வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை வேலைக்கு சென்ற தேவி அவர்கள் வீடு திரும்பவில்லை. தேவியை உறவினர்கள் எங்கு தேடியும் கிடைக்காததால் இது குறித்து சுங்குவார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதற்கிடையே திருமங்கலம் பள்ளத்தெருவில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் பெண் சடலம் ஒன்று இருப்பதாக காவல்துறைக்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஏஎஸ்பி உதயகுமார் தலைமையிலான காவல்துறையினர் கழிவுநீர் கால்வாய் மீது உள்ள சிமெண்ட் கான்கிரீட் ஸ்லாப்புக்கு அடியில் சடலம் இருப்பதை கண்டறிந்தனர். பின்னர் சிமெண்ட் கான்கிரீட்டை உடைத்து ஆடையின்றி இருந்த பெண்ணின் சடலத்தை மீட்டனர். அப்போது சடலமாக மீட்கப்பட்டது காணாமல் போன தேவி என்பது காவல்துறைக்கு உறுதியானது. மேலும் உடலில் ஆங்காங்கே காயங்கள் இருப்பதால் தேவி அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பது காவல்துறைக்கு தெரியவந்துள்ளது. கர்ப்பிணி பெண்ணை கொலை செய்து கழிவுநீர் கால்வாய்க்கு அடியில் சடலத்தை வீசி சென்றவர்கள் யார் என்பது குறித்து சுங்குவார் சத்திரம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. बच्चे बच्चे बच बड़ा भाई